ஹாய் செல்ல குட்டீஸ், தமிழ் சீரியலின் தங்க மகன் 2025 விருதுக்காக முத்தான 3 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. ஒருத்தர் சன் டிவி மெட்டி ஒலி நாதஸ்வரம் கல்யாண வீடுகளில் நடித்து கலக்கிய திருக்குமரன், ரெண்டாவதா சன் டிவி திருமதி செல்லும் சீரியலில் நடித்து கலக்கிய சஞ்சீவ், மூணாவதா ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் கார்த்திக் ராஜ். இவங்க 3 பேர்த்தையும் இந்த விருதுக்காக நாமினேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான டைம் 3 நாள் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான டைமிங் முடிஞ்சாச்சு, ஓட்டிங்கும் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வாக்கை தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். வாக்குகள் மட்டுமே செலுத்தினதோட மட்டும் இல்லாமல் எதுக்கு நாங்கள் இவரை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்று காம்ப்ளிமெண்ட்ரியுமே அந்த அதை வின்னராக இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கான தகுதியை பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்களாகியவர்களோட கமெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ இதில் வின்னர் வாங்கிய வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 100%க்கு வின்னர் வாங்கின வாக்குகளோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 92.4% வாக்குகள் வாங்கி வின் பண்ணியிருக்காருங்க. டே எப்பா, 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த நடிகர்கள். அதில் இவருக்கு மட்டுமே 92.4% வாக்குகள் பதிவாகிருக்கு. அடுத்ததாக 2வது இடத்துல இருக்கிறவருக்கு 4.4% வாக்குகளும், 3வது இடத்துல இருக்கிறவருக்கு 3.2% வாக்குகளும் பதிவாகியிருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வின்னருக்கும் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவருக்கும் எவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம் பாருங்களேன். ஸோ அதாவது பதிவாகிய 90%க்கும் மேலே வாக்குகளை வாங்கி வின் பண்ணியிருக்காரு இந்த தமிழ் சீரியலின் தங்க மகன். ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இன்னொரு ஹாப்பியாக வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இவர் இந்த விருதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ வின்னரை அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஒரு சின்ன கவுண்டனோட. 3, 2, 1. தமிழ் சீரியலின் தங்க மகன் 2025 த வின்னர் இஸ் கார்த்திக் ராஜ். எஸ், அஃப்கோர்ஸ் கார்த்திக் ராஜ் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் இந்த விருதுக்கு தகுதியானவர் தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கான அந்த எதுக்கு நாங்கள் இவரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கொண்டு அதற்கான காரணத்தையும் தெரிவித்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 92.4% வாக்குகள் வாங்கி கார்த்திக் ராஜ் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்புறம் தமிழ் சீரியலின் தங்கமகன் அப்படின்னா சும்மா வாங்க அப்படிங்கிறத இந்த வாக்குகள் மூலமாக மீண்டும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்த்திக் ராஜ். உண்மையாலுமே கார்த்திக் ராஜ் வெள்ளித்திரையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவோடைய என்றைக்குமே கனவோடு தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த கனவு பெருசாக அவருக்கு கை கொடுக்கலனாலுமே சின்னத்திரை மூலமாகவே இவருக்கு பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நான் கார்த்திக் ராஜுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வெள்ளித்திரையில் போயிட்டு இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னா சின்னத்திரை மூலமாகவே உங்களுடைய நடிப்பை எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு பல கோடி ரசிகர்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் நாங்கள் ப்ரே பண்ணிக்குவோம் கூடிய சீக்கிரமே உங்களை வெள்ளித்திரையிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு கார்த்திக் ராஜ் பற்றின என்ன, அவர் யார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியாது. அவரை பற்றின ஃபுல் பயோகிராஃபி நம்மளுடைய வீடியோ நேற்றுக்கு போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா கார்த்திக் ராஜ் லைஃப்பில் ஹாப்பி பற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவர் லைஃப்பில் நடந்த நிறைய சேடான விஷயங்கள், அவரோட மறுபக்கம் உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு திருமண லைஃப்பும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அமையலை. இது நிறைய பேர் அவரோட ஃபேன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும், டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு.
ஸோ வெள்ளித்திரையில வந்து நடிகனா ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவுக்காக இன்னுமே வந்து கார்த்திக் ராஜ் வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ அத்தனை தகுதியுமே வந்து கார்த்திக் ராஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்படி இருந்துமே அவரு ஒரு 2 மூவிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. பட் இவரோட ஆக்டிங் கரெக்ட்டா இருந்தாலுமே அந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கதைக்களம் நல்லா இருந்தா தானே அந்த ஒரு படம் ஓடுறதும், ஓடாததும் வந்து முடிவு பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கதைக்களம் காரணத்தினால அந்த அளவுக்கு பெருசா வந்து போகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா யாரும் வந்து வாய்ப்பு குடுக்கல. எனக்கு சுத்தமா புரியல. இவ்ளோ ஒரு டேலண்ட் இருக்கு. இவ்ளோ ஒரு நடிப்பு திறமை எல்லாமே இருக்கு. அதேமாரி பிசிக்கலாவும் சரி, பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எல்லாமே இருக்கு. அப்படி இருந்துமே எந்த டைரக்டர்ஸுமே வந்து ஏன் இவர வந்து இன்னும் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆதங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா சிலர்லாம் மொக்கையான ஹீரோக்கள்லாம் பாருங்க நீங்க அவங்கலாம் எடுத்து ஹீரோவா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்கலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கார்த்திக் ராஜ் வந்து எங்கேயோ இருக்காரு. இவர்லாம் விட்டுட்டு படு மோசமா இருக்கிறவங்கலாம் ஹீரோவா வந்து தூக்கி போட்டு வச்சு நம்மள சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து வாய்ப்பு கிடைக்குது, குடுக்குறாங்க அப்படிங்கும்போது இவர மாதிரி நல்ல டேலண்ட் இருக்க ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கிற இப்படிப்பட்டவருக்கு ஏன் வாய்ப்பு குடுக்கல? அப்படிங்கிறது ரொம்பவே ஆதங்கமா இருக்கு. ஸோ இத யாராச்சும் வந்து டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இவருக்கான வாய்ப்பு வந்து குடுங்க. அ அவ்வளோ ரசிகர்கள் நாங்க இருக்கோம். அதையும் மீறி இவருக்கு வந்து அத்தனை தகுதியும் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம அத்தனை ரசிகர்களும் வந்து கார்த்திக் ராஜ் வந்து அவரோட நீண்ட நாள் கனவான வெள்ளித்திரை கனவு வந்து நிறைவேறதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும், பிரேயர்ஸையும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கார்த்திக் ராஜ புடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க.